5 லட்சம் மதிப்புள்ள போதைப் பொருட்களான குட்கா மற்றும் பான்பராக் வேனுடன் பறிமுதல் செய்த 5 பேர் கைது செய்யப்பட்டனர். வேலூர் மாவட்டம் வேலூர் புதிய பேருந்து நிலையம் அருகில் கர்நாடகா மாநிலம் பெங்களூரில் இருந்து ஆற்காடு பகுதிக்கு மினி வேன் மூலம் கடத்தி வரப்பட்ட குட்கா மற்றும் பான்பராக் போதைப் பொருட்களை வேனை மடக்கி காவல்துறையினர் தடை செய்யப்பட்ட குட்கா பான்பராக் போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். இந்த வழக்கில் ஹைதர் அலி மற்றும் பர்தான் ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் மற்றும் வேன் ஆகியவற்றின் மதிப்பு ரூபாய் 5 லட்சம் என்பது குறிப்பிடத்தக்கது. இருசக்கர வாகனத்தின் மீது சரக்கு வாகனம் மோதிய விபத்தில் ஒருவர் பலியானார். தேனி மாவட்டம் கம்பம் மணிநகரம் பகுதியை சார்ந்தவர் ஜெயராஜ். இவர் கேரள மாநிலம் கம்பமெட்டு அருகே உள்ள புளியமலை பகுதியில் ஏலத்தோட்ட விவசாயம் செய்து வருகிறார். இவரது மகன் சரவணகுமார் தேனி கல்லூரி ஒன்றில் இறுதி ஆண்டு படித்து வந்தார். கடந்த சில மாதங்களாக கொரோனா நோய் தொற்றின் காரணமாக கல்லூரிகள் விடுமுறை அளிக்கப்பட்டு இருந்ததால் சரவணகுமார் அவரது தந்தைக்கு உதவியாக அவ்வப்போது ஏலத்தோட்டத்திற்கு சென்று வேலை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் சரவணகுமார் இருசக்கர வாகனத்தில் புளியமலையில் வேலை செய்து வரும் தனது தந்தைக்கு உணவு எடுத்துக்கொண்டு கம்பத்தில் இருந்து சென்றுள்ளார். இந்நிலையில் கம்பத்தில் இருந்து கம்பமெட்டு பகுதிக்கு சரவணகுமார் சென்று கொண்டிருந்த போது கம்பம் புதிய பைபாஸ் சாலை அருகே கூடலூரில் இருந்து தேனி நோக்கி சென்று கொண்டிருந்த சரக்கு வாகனம் அதிவேகமாக சரவணகுமார் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதியுள்ளது. இதில் வாகனத்துடன் தூக்கி வீசப்பட்ட நிலையில் சரவணகுமார் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த கம்பம் வடக்கு காவல்துறையினர் இறந்த சரவணகுமாரின் உடலை மீட்டு கம்பம் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைத்துள்ளனர். மேலும் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து சரக்கு வாகனத்தை ஓட்டி வந்த ஓட்டுநரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கீழ்பெண்ணாத்தூர் அருகே குளத்தில் குளிக்க சென்ற 2 சிறுவர்கள் நீரில் மூழ்கி பலியாகியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த செவரப்பூண்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜனார்த்தனன் விவசாயி. இவரது உறவினர் சென்னை முகலிவாக்கத்தைச் சேர்ந்த முருகன் என்பவர் மகன் சிரஞ்சீவி மற்றும் திண்டிவனம் தாலுகா மொளச்சூர் கிராமத்தைச் சேர்ந்த சரவணன் மகன் ஜீவா இவர்கள் இருவரும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனார்த்தனன் வீட்டிற்கு வந்துள்ளனர். இருவரும் அங்குள்ள குளத்தில் குளிப்பதற்காக சென்றபோது வெகு நேரமாகியும் இருவரும் வீடு திரும்பவில்லை. இதனால் சந்தேகமடைந்த ஜனார்த்தனன் மற்றும் சில சிறுவர்கள் இருவரையும் கிராமம் முழுவதும் தேடியுள்ளனர். அப்போது அங்குள்ள குளத்தின் அருகில் சிறுவர்கள் அணிந்திருந்த சட்டைகள் இருந்ததை பார்த்து உள்ளனர். இதனையடுத்து குளத்தில் தேடி பார்த்தபோது 2 சிறுவர்கள் நீரில் மூழ்கி இறந்துள்ளது தெரியவந்தது. பின்னர் இருவரையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து கீழ்பெண்ணாத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தாம்பரத்தில் 32வது தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் கடைபிடிக்கப்பட்டு வாகன ஓட்டிகளுக்கு பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. சென்னை தாம்பரத்தில் 32வது தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு புனித தோமையர் மலை போக்குவரத்து துறை உட்கோட்டம், சேலையூர் மற்றும் தாம்பரம் போக்குவரத்து காவல் நிலையம் சார்பில் வாகன ஓட்டிகளிடம் போலீசார் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் டேனியல் மற்றும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சின்னத்திரை நகைச்சுவை நடிகர் செந்தில் ஆகியோர் தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவத்தையும், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது, செல்போன் பேசிக்கொண்டு வாகனம் ஓட்டுவதால் ஏற்படும் விபத்துகள் குறித்தும் அவர்களிடம் எடுத்துக் கூறி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் வாகன ஓட்டிகள் கடைபிடித்து பின்பற்ற வேண்டிய 20 வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான வாகன ஓட்டிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். தாம்பரத்தில் 32வது தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் கடைபிடிக்கப்பட்டு வாகன ஓட்டிகளுக்கு பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. விவசாயிகள் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்கக் கோரி நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் ஆவுடையப்பன் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தார். நெல்லை மாவட்டத்தில் கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக பருவம் தவறி மழை பெய்ததால் தாமிரபரணி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த வெள்ளப்பெருக்கில் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகியும் வாழைப்பயிர்களும் சேதமடைந்துள்ளது. அதுபோன்று 50க்கும் மேற்பட்ட வீடுகள் மலைக்கு இடிந்துள்ளது. மாவட்டத்தில் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் உத்தரவுப்படி நெல்லை கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆவுடையப்பன் மற்றும் நெல்லை பாராளுமன்ற உறுப்பினர் ஞானதிரவியம் ஆகியோர் கடந்த 2 தினங்களாக அம்பாசமுத்திரம், சேரன் மகாதேவி உள்ளிட்ட பகுதிகளில் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்கள், மழைக்கு இடிந்த வீடுகள் ஆகியவற்றை பார்வையிட்டு விவசாயிகள் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களையும் சந்தித்து ஆறுதல் கூறினர். வீடுகளை இழந்தவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வலியுறுத்தி நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் ஆவுடையப்பன் தலைமையில் திமுகவினர் மாவட்ட ஆட்சியர் விஷ்ணுவை சந்தித்து மனு அளித்தனர்.
நெல்லை மாவட்டத்தில் அதிகமான பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 5000 ஏக்கருக்கு மேலே நெல் பயிர் சேதமாயிருக்கு. அதுமாதிரி வாழையை பொறுத்தவரை 1 லட்சம் வாழைக்கு மேலே சேதமாயிருக்கு. இந்த 2 தாலுகாவில் மொத்தம் இதுக்கு பாதிப்பு அந்த அளவு இருக்குது. சேர்மாதேவி அண்டு அம்பாசந்தன் தாலுகாவில் மொத்தம் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 30,000 ரூபா கொடுக்கணும். அதாவது நெல் பயிருக்கு. அதே மாதிரி வாழை பயிருக்கு ஒரு ஏக்கருக்கு 70,000 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கலெக்டர்கிட்ட வேண்டுகோள் வச்சுட்டு மனு கொடுத்துட்டு வந்துட்டு எங்கள் தலைமைக்கும் எங்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கும் இதனுடைய பிரதியை அனுப்பிவிட்டு நாளாக கழித்து எங்கள் மாவட்டத்தில் கூட்டம் இருக்குது, அதுலேயும் போய் நான் தெரிவிக்கிறேன். சாலையை போர்க்கால அடிப்படையில் சீரமைக்க கோரி ஆலங்குளம் சட்டமன்ற திமுக உறுப்பினர் பூங்கோதை ஆலடி அருணா நெல்லை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தார். நெல்லை முதல் தென்காசி வரையிலான நெடுஞ்சாலை பல ஆண்டுகளாக பராமரிப்பு இல்லாமல் குண்டும் குழியுமாக உள்ளது. இதனால் பயண நேரம் அதிகரிப்பதுடன் அடிக்கடி விபத்தும் நடந்து வருகிறது. ஏற்கனவே இந்த சாலையை 4 வழி சாலையாக அமைப்பதற்காக ஒப்பந்தம் கோரப்பட்டு மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்ட நிலையில் இதில் முறைகேடு நடந்திருப்பதாக கூறி நீதிமன்ற உத்தரவுப்படி பணிகள் நிறுத்தப்பட்டது. இதனையடுத்து சாலை எந்தவித பராமரிப்பும் இன்றி போக்குவரத்திற்கு லாயக்கற்ற சாலையாக மாறியுள்ளது. இந்நிலையில் இந்த சாலையை போர்க்கால அடிப்படையில் சீரமைக்க கோரி ஆலங்குளம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் பூங்கோதை ஆலடி அருணா நெல்லை மாவட்ட ஆட்சியர் விஷ்ணுவை நேரில் சந்தித்து மனு அளித்தார். தெரியும், நான் தினசரி அந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறேன். ஆலங்குளத்திலிருந்து அந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்கு சாதாரணமாக 25 நிமிஷத்தில் வருவேன். இப்போ கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகுது. அந்த அளவுக்கு சாலைகள் மோசமாக இருக்கிறது. அதிக விபத்துகள் நடக்கின்றன. நம்ம பல முறை சொல்லியும் மழையை ஒரு காரணமாக காட்டினாங்க. இப்போ மழை இல்லை. அட்லீஸ்ட் அந்த சாலைகளை சரியாக சமன்படுத்த வேண்டும். அப்புறம் அவங்க அடுத்த கட்டமாக அந்த 4 வழி சாலையின் ஒரு வெளிப்படைத்தன்மையே இல்லை. இப்போ ஏற்கனவே போன வருடம் அந்த 4 வழி சாலைக்கு அவங்க ஒரு ஒப்பந்தம் போட்டு எந்த வேலையும் ஆரம்பிக்காமல் உடனே கிட்டத்தட்ட ஒரு 4000 மரங்களை அகற்றினாங்க. அப்புறம் அந்த ஒப்பந்தக்காரர் விடுவிக்கப்பட்டார், சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இப்போ மீண்டும் புதிய ஒப்பந்தம் போட போவதாக கூறியுள்ளார்கள். ஸ்ரீ மகாகாளியம்மன் ஆலயத்தில் 5ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் மற்றும் ஐம்பெரும் விழா பால்குட ஊர்வலம் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மகாகாளியம்மன் ஆலயத்தில் 5ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் மற்றும் ஐம்பெரும் விழா மற்றும் பால்குட ஊர்வலம் மிக விமரிசையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிவன் கோவிலில் இருந்து 108 பால் குடங்களுடன் புறப்பட்டு அம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து யாக வேள்வியும் சம்பத்சுரா அபிஷேகமும் நடைபெற்றது. மேலும் ஏராளமான பக்தர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிமெண்ட் ஆலைகளுக்கு நிலம் கொடுத்த அனைவருக்கும் நிரந்தர பணி வழங்க கோரி பிப்ரவரி 7ஆம் தேதி தனியார் சிமெண்ட் ஆலை முற்றுகை போராட்டம் நடத்தப்போவதாக தமிழ் பேரரசு கட்சி பொதுச் செயலாளரும் இயக்குநருமான கௌதமன் அறிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் ஒரு அரசு சிமெண்ட் ஆலையும் 7 தனியார் சிமெண்ட் ஆலைகளும் உள்ளன. இந்த ஆலைகளுக்கு பல்வேறு கிராமங்களில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகளிடம் இருந்து ஆலை அமைக்கவும் சுண்ணாம்பு சுரங்கத்திற்கும் நிலங்கள் குறைந்த விலைக்கு வாங்கப்பட்டுள்ளன. இவ்வாறு சிமெண்ட் ஆலைக்கு நிலங்களை வழங்கியதால் வாழ்வாதாரம் இழந்த அந்த பகுதி மக்கள் சிமெண்ட் ஆலையில் வேலை கேட்டு தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் அரியலூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தமிழ் பேரரசு கட்சி பொதுச் செயலாளரும் இயக்குநருமான கௌதமன், மண்ணின் மைந்தர்களுக்கு வேலை வழங்கி வெளி மாநிலத்தவர்களை வெளியேற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி பிப்ரவரி 7ஆம் தேதி ஆலத்தியூரில் தனியார் சிமெண்ட் ஆலையை முற்றுகையிடும் போராட்டத்தில் தமிழ் பேரரசு கட்சி ஈடுபட உள்ளது என்று கூறினார். இப்பகுதி மக்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்றும் அறிவித்துள்ளார். பிப்ரவரி 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆலத்தியூர் கிராமத்தில் இருக்கிற எம்சிஎல் சிமெண்ட் ஆலையை முற்றுகையிடும் ஒரு அறமான போர், முற்றுகை போர் நாங்கள் தொடங்குறோம். அதுல நாங்க வைக்கிற கோரிக்கைகள் அனைத்து ஆலைகளுக்கும் பொருந்தும்ங்கிறதா. நிலம் கொடுத்த அனைவருக்கும் வேலை, நிரந்தர வேலை வேணும். அனைத்து ஒப்பந்த பணிகளும் எங்கள் அரியலூர் மண்ணின் மைந்தர்களுக்கே கொடுக்கப்பட வேண்டும். அதாவது சுரங்கத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து கிராமங்களுக்கும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் அமைத்து தர வேண்டும். காலாவதியான சுரங்கங்களை போர்க்கால அடிப்படையில் மூடப்பட வேண்டும். சுரங்கங்களில் வெட்டி எடுக்கப்படும் சுண்ணாம்பு கற்களை ஊருக்குள் கொண்டு வராமல் எங்கள் உயிர்களை தொடர்ந்து பலியெடுக்காமல் உடனடியாக தீர்வு
முடிவு செய்யப்பட்டு புறவழிச்சாலை வழியாக எடுத்து செல்லப்பட வேண்டும். அனைத்து அரசு உதவி பெறும் உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் பயிலும் 10ஆம் வகுப்பு மாணவ மாணவியருக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு நடத்திட தமிழக அரசால் உத்தரவிடப்பட்டதை தொடர்ந்து அனைத்து அரசு உதவி பெறும் உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் பயிலும் 10ஆம் வகுப்பு மாணவ மாணவியருக்கு மதிய உணவு வழங்கிட திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவிடப்பட்டதை தொடர்ந்து கொடைக்கானல் ஊராட்சி ஒன்றியத்தில் மொத்தம் 14 உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளிலும் வருகை புரிந்த மாணவ மாணவியருக்கு மதிய உணவு சுகாதாரமான முறையில் வழங்கப்பட்டது. முக்கூடல் அருகே திமுக சார்பில் அதிமுகவை நிராகரிக்கிறோம் என்ற தலைப்பில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் முக்கூடல் அருகில் உள்ள வடக்கு அரியநாயகிபுரத்தில் திமுக சார்பில் அதிமுகவை நிராகரிக்கிறோம் என்ற தலைப்பில் மக்கள் கிராம சபை கூட்டம் ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் பூங்கோதை ஆலடி அருணா தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பூங்கோதை ஆலடி அருணா கலந்து கொண்டு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட இளைஞரணி செல்லத்துறை, திமுக கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இருளர் இன மக்களின் குழந்தைகளின் கல்வி அறிவை வளர்க்க ரூபாய் 3 லட்சம் மதிப்பீட்டில் குழந்தைகளுக்கு சிறிய பாடசாலையை ஜியோ இந்தியா ஃபவுண்டேஷன் நிறுவியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த உண்ணாமலை பகுதியில் 50க்கும் மேற்பட்ட இருளர் இன மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் ஜியோ இந்தியா ஃபவுண்டேஷன் தனியார் அறக்கட்டளை குழந்தைகளுக்கு கல்வி அறிவை விளக்கும் வகையில் அப்பகுதியிலேயே கல்வி கற்க ரூபாய் 3 லட்சம் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்டித் திறக்கப்பட்டுள்ளது. இதில் கல்வி கற்பதற்கு அனைத்து உபகரணங்களும் மற்றும் கல்வி கற்கும் சிறுவர் சிறுமிகளுக்கு புத்தகங்கள், பலகைகள் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கினர். இப்பகுதியில் உள்ள இருளர் இன மக்கள் குழந்தைகள் கல்வி கற்பதற்காக குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க இந்த நிறுவனம் சார்பில் ஒரு ஆசிரியை நியமித்து அவர்களுக்கு ஊதியம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் தொண்டு நிறுவன நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் பிரதிகளுக்கு புத்தாடை வழங்கப்பட்டது. என் பேர் பிரியா ஜெமிமா, ஜியோ இந்தியா ஃபவுண்டேஷன் ஃபவுண்டர். ஜியோ இந்தியா ஃபவுண்டேஷன் சார்பாக இருளர் இன மக்களோட நலவாழ்வுக்காகவும் அவங்களுடைய கல்வி தரம், வாழ்க்கை மேம்பாட்டுக்காகவும் நாங்கள் ஒரு சின்ன ஸ்கூல் இன்னைக்கு கட்டி அவங்க கல்விக்கான எல்லா தேவைகளையும் நாங்கள் இன்னைக்கு பூர்த்தி பண்ணியிருக்கோம். இந்த ஸ்கூல் இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் த பிகினிங். அவங்களுக்கு இனிஷியலாக ஒரு சின்ன ப்ளே ஸ்கூலும் மற்ற படிக்கிற பிள்ளைங்களுக்கு டியூஷன் சென்டரும் இதில் ஆரம்பிச்சிருக்கோம். இது மூலமாக நாங்கள் இவங்களை கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறது தான் எங்களோட நோக்கம். தாராபுரம் அருகே கவுண்டச்சிபுதூர் ஊராட்சி கூட்டத்தை புறக்கணித்து கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்டது கவுண்டச்சிபுதூர் ஊராட்சி. தாராபுரம் நகராட்சியின் பெரும்பான்மையான பகுதிகளை உள்ளடக்கிய கவுண்டச்சிபுதூர் ஊராட்சியின் தலைவராக பட்டியல் இனத்தைச் சேர்ந்த திருமதி செல்வி ரமேஷ் தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவியேற்றார். ஊராட்சியின் துணைத் தலைவர் உட்பட 9 கவுன்சிலர்களும் 6வது வார்டு அதிமுக கவுன்சிலர் குப்புசாமி என்பவரது தலைமையில் ஓர் அணியாகவும் பாஜக ஊராட்சி தலைவி ஓர் அணியாகவும் செயல்பட்டு ஆரம்பம் முதலே ஒருவருக்கொருவர் ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்தி வருவதாக பொதுமக்களிடையே புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் நடைபெற்ற கவுண்டச்சிபுதூர் ஊராட்சி கவுன்சிலர்கள் கூட்டத்திற்கு வருகை தந்த கவுன்சிலர்கள் ஊராட்சி தலைவி செல்வியின் தலைமையில் கூட்டம் ஆரம்பித்ததும் தலைவரின் செயல்களை கண்டித்து அனைவரும் வெளிநடப்பு செய்வதாக கூறிவிட்டு கவுன்சில் கூட்டத்தை விட்டு வெளியேறிய 9 கவுன்சிலர்களும் ஊராட்சி தலைவரை கண்டித்து கோஷமிட்டனர். பழனி வட்ட வழங்கல் அலுவலகத்தில் ரேஷன் கடை ஊழியர்கள் பயோமெட்ரிக் கருவியை ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் உள்ள நியாய விலை கடைகளில் பயோமெட்ரிக் இயந்திரம் மூலம் பொருட்கள் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தது. பழனியில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பயோமெட்ரிக் இயந்திரம் அடிக்கடி பழுது ஏற்படுவதால் பொருட்கள் வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டு பொருட்கள் வாங்க வருவோருக்கும் பணியாளருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது. இதனையடுத்து பயோமெட்ரிக் இயந்திரத்தை சரி செய்து தரக்கோரி பழனி வட்ட வழங்கல் அதிகாரியிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காததால் பயோமெட்ரிக் இயந்திரத்தை பழனி வட்ட வழங்கல் அதிகாரியிடம் ஒப்படைக்கும் போராட்டத்தில் கடை ஊழியர்கள் ஈடுபட்டனர். பழனி பகுதியைச் சேர்ந்த 85 நியாய விலை கடை விற்பனையாளர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். சத்தியமங்கலம் அருகே உள்ள தாண்டாம்பாளையம் குமரன் நகர் பகுதியில் 1 மாத காலமாக சரியான முறையில் குடிநீர் விநியோகம் செய்யப்படாததால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள தாண்டாம்பாளையம் குமரன் நகர் பகுதியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் 1 மாத காலமாக சரியான முறையில் குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என பவானிசாகர் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் பலமுறை முறையிட்டும் பயன் அளிக்காத காரணத்தால் ஆத்திரமடைந்த
காயமடைந்த பொதுமக்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் சத்தியமங்கலம் பவானிசாகர் சாலையில் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பவானிசாகர் காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் சத்தியமங்கலம் பவானிசாகர் சாலையில் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அங்கவை சங்கவை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பயின்று நீட் தேர்வில் வெற்றி பெறும் மாணவிகளுக்கு ரூபாய் 50,000 பரிசு வழங்கப்படும் என பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் அங்கவை சங்கவை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் பயின்று வரும் மாணவிகள் நீட் தேர்வில் வெற்றி பெற்றால் வெற்றி பெறும் ஒவ்வொரு மாணவிகளுக்கும் தமது சொந்த செலவில் தலா 50,000 ரூபாய் ரொக்க பரிசு அளிப்பதாக பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கொரோனாவின் காரணமாக நீண்ட நாட்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட 10 மாதத்திற்கு பின் இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டன. இந்த நிலையில் மாணவிகளுக்கு படிப்பின் மீது நாட்டம் ஏற்படும் வகையிலும் மாணவிகளின் கவனத்தை ஒருமுகப்படுத்தும் நோக்கிலும் நீட் தேர்வில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு 50,000 ரொக்கப்பணம் வழங்கப்படும் என அறிவித்ததாக பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் தெரிவித்துள்ளார். பர்கூர் அருகே 19 வயது வாலிபர் போக்சோ சட்டத்தில் கீழ் கைது செய்யப்பட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் ஊராட்சி ஒன்றியம் சிகரலப்பள்ளி ஊராட்சி களுத்துப்பட்டியில் வசிக்கும் மங்கம்மாள் அவரது 8 வயது மகளிடம் அதே பகுதியைச் சேர்ந்த சின்னப்பன் மகன் கோவிந்தசாமி என்பவர் நைசாக பேசி அழைத்து சென்று மறைவான இடத்தில் வைத்து சிறுமியிடம் பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். இதை அறிந்த சிறுமியின் தாய் பர்கூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தார். இதனை அடுத்து மகளிர் காவல் ஆய்வாளர் கற்பகம் வழக்கு பதிவு செய்து விசாரித்து போக்சோ சட்டத்தில் கீழ் கைது செய்யப்பட்டார். உதவி பேராசிரியர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட அண்ணன் தம்பி குற்றவாளிகள் இருவருக்கும் தலா 55 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை நாவக்கரையைச் சேர்ந்த கிருஷ்ணவேணி என்பவர் அரசு கலைக்கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வந்தார். கிருஷ்ணவேணி கணவரை பிரிந்து தனியாக வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 2016 ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி கிருஷ்ணவேணி வீட்டில் இருந்தபோது அவரை கொலை செய்துவிட்டு அவர் அணிந்திருந்த நகைகளை மர்ம ஆசாமிகள் கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து திருவண்ணாமலை கிழக்கு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் கதிரவன் ஜீவா ஆகிய இருவர் மற்றும் 2 சிறார்களையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கை விசாரித்த சிறப்பு நீதி அரசர் காயத்ரி குற்றம் சுமத்தப்பட்ட இருவருக்கும் 3 பிரிவுகளின் கீழ் தலா 3 ஆயுள் தண்டனையும் மேலும் 3 பிரிவுகளின் கீழ் இருவருக்கு தலா 13 ஆண்டுகள் சிறை தண்டனை என மொத்தம் 6 பிரிவுகளின் கீழ் 55 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தார். கொலை வழக்கில் சுமார் 45 வயது கடந்த இருவருக்கு 55 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது நீதிமன்ற வளாகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அரக்கோணம் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரக்கூடிய வளர்ச்சி திட்டப் பணிகளை சென்னை கோட்ட மேலாளர் மகேஷ் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் நடை மேம்பாலம், நடைமேடை பயணிகள் அமரும் இடம் என பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனை தெற்கு ரயில்வே சென்னை கோட்ட பொது மேலாளர் மகேஷ் சிறப்பு ரயில் மூலம் வந்து ஆய்வு மேற்கொண்டார். விரைவில் பணிகளை முடிக்க அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். இந்நிலையில் கொரோனா தொற்று குறைந்து வருவதால் விரைவில் ரயில் சேவையை முழுமையாக தொடர வாய்ப்பு இருப்பதாக தகவல் தெரிவித்துள்ளார். ஆம்பூர் அருகே முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி சிலையை சேதப்படுத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளிக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த விண்ணமங்கலம் ஊராட்சி பகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் மூத்த தலைவர் வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்களால் நிறுவப்பட்ட முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி திருவுருவ சிலையை மர்ம நபர்கள் சேதப்படுத்தியுள்ளனர். இதுகுறித்து திருப்பத்தூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சித் தலைவர் பிரபு தலைமையில் திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஜயகுமாரிடம் புகார் அளித்ததை தொடர்ந்து உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி திருவுருவ சிலையை அகற்றப்பட்டது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேவக்கோட்டையில் வீட்டின் ஓட்டை பிரித்து 20,000 பணம் மற்றும் 1.5 பவுன் நகை திருடிய நபர் கைது செய்யப்பட்டார். தேவக்கோட்டை ஒத்தக்கடை கீழக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த சலவை தொழிலாளி வீரையா இவரது வீட்டின் ஓட்டை பிரித்து இறங்கிய மர்ம நபர்கள் வீட்டிலிருந்த பீரோவில் இருந்த பணம் ரூபாய் 20,000 மற்றும் 1.5 பவுன் நகை கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து வீரையா தேவக்கோட்டை நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் மர்ம நபர்களை தேடி வந்த நிலையில் தெற்கு செய்யனேந்தல் கிராமத்தைச் சேர்ந்த பிடாரன் மகன் ரகுபதி என்பவர் இந்த திருட்டு வழக்கில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து காவல்துறையினர் ரகுபதியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். செந்துறையில் முன்னாள் முதல்வர்கள் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா சிலைகளை குன்னம் சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார். அரியலூர் மாவட்டம் செந்துறையில் தெற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பாக ஒன்றிய கழக செயலாளர் உதயம் ரமேஷ் ஏற்பாட்டில் ஒன்றிய அலுவலகத்தில் முன்னாள் முதல்வர்கள் பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களின் சிலைகள் திறப்பு விழா இன்று நடைபெற்றது.
இதில் குன்னம் சட்டமன்ற உறுப்பினரும் பெரம்பலூர் மாவட்ட செயலாளருமான ஆர்.டி. ராமச்சந்திரன் கலந்து கொண்டு சிலையை திறந்து வைத்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் கழக அனைத்து பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்களுக்கு இனிப்பு வழங்கி மகிழ்ந்தனர். வனப்பகுதியில் மாவோயிஸ்டுகள் துப்பாக்கி பயிற்சி ஈடுபட்ட வழக்கில் 7 பேருக்கு விடுதலை வழங்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் புல்லாவள்ளி வனப்பகுதியில் கடந்த 2008ஆம் ஆண்டு மாவோயிஸ்டுகள் பதுங்கியிருந்து துப்பாக்கி பயிற்சியில் ஈடுபட்டு வருவதாக சிறப்பு அதிரடிப்படை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் அங்கே சென்ற சிறப்பு அதிரடிப்படை போலீசாருக்கும் மாவோயிஸ்டுகளுக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது. இந்த துப்பாக்கிச் சண்டையில் மாவோயிஸ்ட் நவீன் பிரசாத் பலியானார். மேலும் பயிற்சியில் ஈடுபட்ட மற்ற மாவோயிஸ்டுகளான கண்ணன், காளிதாஸ், பகத்சிங், ரீனா, ஜாய்ஸ், மேரி, செண்பகவள்ளி, ரஞ்சித், நீலமேகம் ஆகிய 7 பேர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். இது தொடர்பாக கொடைக்கானல் காவல்துறையினர் இந்திய வெடிமருந்து சட்டம், இந்திய ஆயுதப்படை சட்டம், சட்டவிரோத தடுப்பு சட்டம் உட்பட 16 சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இது தொடர்பான வழக்கு திண்டுக்கல் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. இந்த வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தில் 300 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த மாவட்ட முதன்மை நீதிமன்ற நீதிபதி செல்வி ஜமுனா விசாரணை நடத்தி வந்தார். இந்நிலையில் கடந்த 2020ஆம் ஆண்டு இந்த வழக்கு விசாரணை நிறைவடைந்தது. குற்றவாளிகள் மீது அரசு தரப்பில் முறையாக குற்றம் நிரூபிக்கப்படாத காரணத்தினால் சந்தேகத்தின் பலனை குற்றவாளிகளுக்கு அளித்து நீதிபதி 7 பேரும் விடுதலை என பரபரப்பு தீர்ப்பு வழங்கினார்.